you. Happy New Year. Thank you. Happy New Year. Thank you. ஏய் மீரா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி. உங்க அப்பா என்ன புது வருஷத்துக்கு வாங்கி கொடுத்தாரா? எங்க அப்பா கடைக்குல வருவாரா? அவர் பெரிய பிசினஸ் மேன். ஆபீஸ்க்கு போவேனா? இது நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கா? ஏன் மீரா, புது வருஷத்துக்கு உங்க அப்பா அம்மா உனக்கு என்னதான் வாங்கி கொடுத்தாங்க? நான் இங்க அவங்க கிட்ட ஒண்ணும் கேட்கல. இன்னைக்கு ராத்திரி கேட்கலான்னு இருக்கேன். நான் தூங்கி போறதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கண்ணா. ஆமா, உங்க அப்பா கடைக்குல வருவாரா? ஆமா. இதுல என்ன ஆச்சரியம்? ஏன் இப்படி கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நான் எங்க அப்பாவை நினைச்சிருக்கேன். Wish you happy new year, dear friends. Cheers. Cheers. இந்த புது வருஷத்துல வளர்ந்து விட்ட நம்ம கம்பெனிய ஒரு குழந்தைய போல பாவிச்சு போஷாக்கு கொடுத்து அன்பு கொடுத்து அரவணைச்சு கண்ணும் கருத்துமா பார்த்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்யும். லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் 39 lakhs. அதை விட இந்த வருஷம் 50% இன்க்ரீஸ் பண்ணுவோம். What do you say? That's it, man. That's it. Great, man. ஏய் மீரா, ரொம்ப டைம் ஆச்சு. நான் உடனே வீட்டுக்கு போனோம். அப்பா அம்மாவோட திருவேற்காடு கோயிலுக்கு போக போறோம். இன்னைக்கு கான்வென்ட் லீவா இருக்கிறதுனால நாங்க காலையிலேயே மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நாங்களும் தான். ஏன் மீரா, நீ உங்க அப்பா அம்மாவோட கோயிலுக்கு போகல? போகாத என்ன? எங்க அம்மாவுக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட 30-31 வருஷம் ஆகுது. ஆமே கரெக்ட் ரூபா? சாவித்ரி, மிஸ்ஸஸ் கௌதம், வருஷத்தை பத்தி என்ன கவலை? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நம்ம நாட்டுல பல தாய்மார்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை எப்படி நல்லபடியா பராமரிக்கணும், எப்படி நல்லபடியா வளர்க்கணும்னு தெரியாம தங்களுடைய குழந்தைகளை அனாதையா தவிக்க விட்டுறாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆகவே இந்த புத்தாண்டியாவது நம்ம மாதசங்க உறுப்பினர்கள் எல்லாம் வீடு வீடா போய் தங்களுடைய குழந்தைகளை எப்படி நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கறதா நாம ஒரு சபதம் எடுத்துக்குவோம். என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. போன வருஷம் இதே மாதிரி அவங்கவங்க தங்களுடைய நாய்க்குட்டிகளை பெட்டை எப்படி நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்து இந்த கப்பை வாங்கியிருக்கோம். இந்த வருஷமும் இதே மாதிரி கப்பை வாங்கி இங்க வச்சு பெருமைப்படணும். ஓகே? எக்ஸாக்ட்லி. வயசு பத்தா தம்பி, இதுக்கெல்லாம் இன்னும் 5 வருஷம் அது போகணும். 5 year plan. இன்னொன்னா காலையில பேஸ்கெட் பால் ஆடும்போது வந்து பாரு. எனக்கு வயசு 10 பத்தாதானே, அப்ப தெரியும். இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன இது? சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னப்புறம் கூட யார் முகத்திலேயும் சந்தோஷத்தையே காணுமே. சரி, நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு உங்கள யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். Come on, David. என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லட்டுமா டீச்சர்? Come on, சொல்லு David, சொல்லு. இன்னியோட உங்க சீட்டை கிழிக்க போறாங்க. அவ்வளவுதான். Silence, sit down. நான் ஸ்கூலை விட்டு போறதுல டேவிட்க்கு ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். அப்படித்தானே டேவிட்? இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது.
உனக்காக ஒரு நாளைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சாரி டீச்சர், இனிமே இப்படி பேச மாட்டேன். இட்ஸ் ஓகே, உட்கார். நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, நாளைக்கு நாம எல்லாரும் பிக்னிக் போறோம். சோ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் இங்க வந்துடணும். யாரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வர வேணாம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ல வரலாம். நாளைக்கு காலையில 6 மணிக்கு அப்புறம் யார் வந்தாலும் ஏமாந்து திரும்பி போக வேண்டியிருக்கும். சோ எல்லாரும் கரெக்டா சொன்ன டைம்க்கு வந்துடணும். ஓகே? ரங்கா, அம்மா, பார்ட்டிக்கு ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? அம்மா, ஐயா, பாப்பா உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க, அப்படியே தூங்கி போயிடுச்சு. அதை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். நீ போ. ஏன் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, கெஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. இதோ ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன். இப்பதான் எனக்கு தூக்கமே வருது. இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்றேன். போ ரங்கனே, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக சொல்லு. ராத்திரியே சொன்னேன்ல, நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் பிக்னிக் போகணும்னு. ரங்கா, ஓம்மா, விடிய விடிய பாத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன் அப்பா அம்மா என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் இப்பதான் வந்து படுத்தேன். உடனே எழுந்துச்சு வர சொன்னா எப்படி? மணி மணி வண்டி எடு, நான் ஸ்கூலுக்கு போகணும். எங்க போயிட்டேன் தெரியலையே. ஐயோ, எந்த பஸ்ல ஸ்கூலுக்கு போகணும்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப என்ன செய்யறது? எங்க போனோம்? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் உடனே ஸ்கூலுக்கு போனோம். நாங்க எல்லாரும் பிக்னிக் போறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த வழிதான். அச்சா, உட்கார். கமான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதோ 10 நிமிஷத்துல கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறேன். ஏற்கனவே லேட் ஆச்சுன்னு சொல்லல, ஏன் இப்படி திடீர்னு நின்னு போச்சு? தலை எழுத்து பந்திக்கு உட்கார்ற மாதிரி நடுத்தரவுல உட்காந்துச்சு. மனுஷனே பாதி நின்னு போடுறான். உனக்கு லேட் ஆகுதுன்னு இதுக்கு எப்படி தெரியும்? ஒரு நல்ல மோட்டார் பைக்கா வாங்கிக்க கூடாதா? இந்த மாதிரி ஓட்ட ஓடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரம், எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றேன்ல. சரி, வாங்கிக்கிறேன் மேடம். ஆமா, உன் பேர் என்ன? மீரா. வீடுங்க? அடையார். ஆமா, அப்பா என்ன பண்றாரு? என்ன, உங்களை மாதிரி நடுத்தரவுல உட்காந்துட்டு ஓட்ட மோட்டார் பைக் எல்லாம் ரிப்பேர் பண்றாரு. அப்ப அவரையும் கொஞ்சம் உதவி கூப்பிடலாமே. மூஞ்சிய பாரு, எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றேன். பிக்னிக் போகணும். கேள்வி மேல கேள்வி கேட்டு நானும் பாத்துட்டு இருக்கேன். சும்மா சும்மா ஓட்ட மோட்டார் பைக்குங்கிற. ஓ நேரம் சரியில்லை, அதான் வண்டி நின்று போச்சு. நான் என்ன செய்யறது? நல்ல அமாவாசையில் பிறந்தது போல் இருக்கு.
ஆமா, நீ என்ன வீட்டு புறப்படும் போது ராவு காலமா? அப்படின்னா கான்வென்ட்ல படிக்கிறியா? ஆமா. அப்ப இதெல்லாம் உனக்கு புரியாது. இதோ வண்டி ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துல உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தெரியுமா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் தெரியாதா? ஐ சி. இதோ ஒரே செகண்ட்ல உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன். உட்கார். Thank you. போற வழியில மறுபடியும் பந்திக்கு உட்கார்ந்துடாதீங்க. ஐயோ, ஆட்டோ ஓட்டுங்க. பரவாயில்ல, கண்ணாடி போட்டிருக்கேன். குட் பை. கேட்கலாம் கூட்டிருக்க. எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. பாத்தீங்களா, எல்லாரும் என்ன விட்டுட்டு பிக்னிக் போயிட்டாங்க. எல்லாம் உங்களாலதான். எல்லாம் இந்த மோட்டர் பைக்காலதான். இப்ப நான் எப்படி போறது? பிக்னிக் போலன்னா என்ன? வா, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போறேன். ஒன்னும் தேவையில்லை. என் கூட படிக்கிறவங்க எல்லாம் பிக்னிக் போயிட்டாங்க. எல்லாம் ஜாலியா இருக்க போறாங்க. எனக்கு அது அதிர்ஷ்டமே இல்ல. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. வீடு அடையாளம் தானே. வா. முடியாது. வீட்டுக்கு போனா அம்மாவும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, உங்க மோட்டார் பைக் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு மேல போவாதா? உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னேனே, அது தப்புதான். இதுக்குதான் நேரம் சரியில்லை. அதான் இவ்வளவு திட்டு வாங்குது. ஆமா, நாளைக்கு எல்லாரும் வந்து ஜாலியா இருந்ததை பத்தி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் அழுதுடுவேன். இங்க வா, இங்க வா, வா. நாளைக்கு தானே அழுகு வரணும். இப்போ என்ன? அழாத அழாத. மத்தவங்களோட பிக்னிக் போலன்னு என்ன? என் கூட வா. முதல்ல உன் கோவம் போறதுக்கு வழி பண்றேன். இப்ப நம்ம எங்க போறோம்? என் கூட வாயேன், பார்த்து நீயே தெரிஞ்சுக்க. நமக்கு தான் நேரம் சரியில்லை. என்ன முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல தாய், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னேன். தானே பார்த்தேன். உட்கார். அம்மா, என்ன இந்த பக்கம் போறீங்க? வாமா, நானும் என் மோட்டார் பைக்கும் வீட்டை மாட்டிக்கிட்டு முடின்னு முடிக்கிறோம். ஒண்ணு இல்ல. சாப்பிட்ட உடனே உங்க வீடு எங்க இருக்குன்னு காட்டு. 5 நிமிஷத்துல இல்ல ஒரே நிமிஷத்துல உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டா இந்த மோட்டார் பைக்க கண்ணா பின்னான்னு திட்டுவேன். இத என்ன சொன்னாலும் உங்களை சொன்ன மாதிரி. எந்த நேரத்துல புறப்பட்டேன்னு தெரியல. சாப்பிடு. திலீப். அண்ணா, நம்ம வீட்டு மாடியில குடியிருக்கிறாரு. அவர் வந்திருக்காரு, உன்னை கூப்பிடுறாரு. காலையிலேயே ஆபீஸ் போனாரு, ஏன் திரும்பி ஏதாவது ப்ராப்ளமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீயே போய் கேளு. அப்பாடா, நல்ல வேலை நீ வீட்டுல இருக்க. சந்தோஷப்படுறீங்களா பிரதர்? இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னா எங்க அப்பா என் தங்கச்சி வரை காலம் ஆச்சுட்டு போயிருக்காரு. நான் வேலை தேட வீட்டை விட்டு வெளியே போனா வெட்டியா ஊர் சுத்துறேன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அப்படியா? பரவாயில்ல, அவர் வந்தா நான் சொல்லிக்கிறேன். கிடைக்கட்டும். யார் பிரதர்? ஓ, she is Meera. He is Dilip. Glad to meet you. ஹலோ. திலீப், இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த பொண்ணு தன்னோட ஸ்கூல்ல எல்லாரோடையும் பிக்னிக் போயிருக்கணும். சரி, இப்ப அதுக்கு என்ன பிரதர்? ஆனா என் வண்டியில இந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு போயும் லேட் ஆயிடுச்சு. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. அதானே முடியாது. வீட்டுல இப்ப யாரும் இருக்க மாட்டாங்களா? அதனால நான் ஆபீஸுக்கு போகணும். நீ எப்படியாவது இந்த பொண்ணு கம்பெனி கொடுக்கணும். ஏதாவது சினிமா கூட்டிட்டு போயிட்டு வந்தா நேரம் போயிடும். இந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கும் சரியா இருக்கும். சரியான ஆளு பிரதர். நீ சிறுசும் இல்லாம பெருசும் இல்லாம ரெண்டும் கெட்டான கொண்டு வந்து என் உயிரை வாங்குறீங்களே. பிளீஸ், நீ வீட்டுல சும்மா தானே இருக்க. நான் வேணா செலவு பண்ண தரேன். முடியாது பிரதர். ஏற்கனவே எனக்கு எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட ரகலை. பாத்தியா தாய நிலைமைய? நான் ஆபீஸுக்கு போகணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உன் வீட்டை காட்டு, கொண்டு போய் விட்டுடுறேன். சரி, வந்து சொல்லுங்க. உங்க அப்பா உன்னை ஊர் சுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? ஆமா பிரதர். உள்ளப்பா. எங்க அப்பா பயம் இல்லைன்னா இந்த பொண்ணோட சினிமாவுக்காவது போயிட்டு வந்திருக்கலாம். கொடுத்து வைக்கலையே. ஓகே மீரா, குட் பை. குட் பையா? அப்ப இன்னியோட சரியா?
நாளை காலையிலயும் அதே பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருப்பேன். நீங்க தான் இந்த ஓட்ட மோட்டர் பைக்ல ஏத்திட்டு போய் So the respiratory system. Mr. David. Sit down, sit down, sit down. உட்காரு. பெஞ்ச் மேல ஏறி நில்லு. கையெடு. ஏறு பெஞ்ச் மேல. முடியாது. I said get out. Idiot. So the respiratory system is. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல மீரா. என்னென்னமோ தோணுது. உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ற. ஐ மீன் நானும் அவளை லவ் பண்றேன். அப்படியா? நம்ம கிளாஸ் பொண்ணா? இல்ல. அப்போ நம்ம கான்வென்ட்ல படிக்கிற பொண்ணா? இல்லவே இல்ல. பின்ன வேற யாரு? நான் தினம் பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த பக்கமா போற பொண்ணு. அழகா இருப்பாளா? அழகா இல்லனா நான் லவ் பண்ணுவேன்னா சும்மா டக்கரா இருப்பேன். உன்கிட்ட பேசுறாடா? இன்னும் அவ பேசல. நான் தான் அவகிட்ட பேச போறேன். ஐயோ, பயமா இல்ல இருக்கு? பயமா? எனக்கா? இப்ப எல்லாம் டீச்சர் கிட்டே பயப்படுறது இல்ல. ஆமா, ஐயா என்ன நினைச்ச? சரி, அவகிட்ட நீ என்ன பேசுற? என்ன பேசுறேன்னா, அவ கட்டிட்டு வர புடவை ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. வேற கடையில புடவை கட்டிட்டா நீ இன்னும் அழகா இருப்பான்னு சொல்ல போறேன். பரவாயில்ல, நீங்க எல்லாம் ஆம்பளைங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் தைரியம் ஜாஸ்தி. அதான் பெத்தா. பைக் ஓவர்டேக் செய்ய ஆசைப்படுற இந்த தலைமுறை இளைஞன் முயற்சி பண்றதுல என்ன சார் தப்பு? நானா தப்புன்னு சொல்ல, எதுலயுமே ரொம்ப வேகம் கூடாதப்பா. சரி, சைக்கிள் அவகிட்ட கொடுத்துட்டு என் பைக்ல வா, உங்க வீட்டுல டிராப் பண்றேன். இது என்ன கதையா இருக்கே? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஓ, ஐ எம் சாரி. இன்னொரு நாளைக்கு நீ என் கூட வரலாம். மீரா, டேக் யுவர் ஆனரபிள் சீட். வரேன் டேவிட். பாய்.
No mention. Better luck next time. 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 யோ சிகரெட்ட குடியா? அடடே நம்ம கடைக்கும் வியாபாரம். தலையை ஒரு பக்கம் மாறி விட்டுக் கொள்ளுங்கள், ஒரு பக்கம் களைத்து விடுங்கள், பிறகு 69ஆம் பக்கம் பார்க்கவும். அடுத்த புத்தகம் அவசியம் வாங்கவும். அடடே என்ன பண்றது? இந்த கோயில வாயில் அடிக்கிட்டு மறுபடியும் புத்தகத்தை படிக்கிறது. ஏன் சார் பிசினஸ் நேரத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இதுதான் பிசினஸ். அடடே நீங்களா? என்ன சார் வேணும்? இந்த புகையில வச்சுக்கிட்டு ஒரு விட்டமின்ஸ் கொடுப்பா. ஐயோ, பண்ட மாற்று முறையில இப்ப எல்லாம் வியாபாரம் செய்யறது இல்ல சார். யோ நீ கொடுத்த புகையில தான்யா. நான் கேட்டது ஒரு சிகரெட், நீ கொடுத்தது இது. சாரி சார், புஸ்தகம் படிக்கிற சாரத்தெல்லாம் மாத்தி கொடுத்துட்டேன். ஆமா, எதுக்கு இந்த புத்தகத்தை விழுந்து விழுந்து படிக்கிற? ஒண்ணும் இல்ல சார், நான் ஒரு பொண்ண. அடடே, லவ்வா? ஆமா சார். ஆமா, பொண்ணு யாரு? எல்லாம் நம்ம பேட்ட தான். அப்புறம் என்னையா விஷயம் ஜமாச்சிட வேண்டியதானே? அதுலதான் சார் ஒதுக்குது. நான் ஒரு தனி மனுஷன் சார். யோ இது என்னையா குடும்பத்தோட போய் காதலிக்க முடியும்? அதுக்கு இல்ல சார், யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தா நெஞ்சில பயம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணுகிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்கலாம் சார். அப்போ அந்த பொண்ணு உன்னை காதலிக்கல? அது நீ என்ன தெரிஞ்சுக்கவும் இல்லையா? இல்ல சார், அதுக்குதான் இந்த புஸ்தகத்தையும் படிச்சு அடுத்த புஸ்தகத்தையும் படிச்சு அவளை ஒரு மாதிரியா கவர் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். போச்சுடா, நீ எப்ப படிச்சு எப்ப காதலிச்சு வெளிய வாயா, நான் சொல்லி தர்றேன். நான் காதலுக்கு புதுசு சார். நாங்க மட்டும் என்ன காதல காலேஜ்ல படிச்சுட்டு வந்தோம். Just my experience. நான் இதுல எல்லாம் அடிபட்டது கிடையாது சார். போச்சுடா, ஏயா எடுக்கும் போதே அடிபட்டு இடிபட்டுன்னு அவசகுணமா பேசுற. சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணு உன்னை காதலிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார். அதுக்கு என்னென்ன ஐடியாஸ் வேணுமோ நான் சொல்லி தரேன். எங்கிட்ட விடு. அப்படியா? அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். என்ன பண்ண போறான்? குருவே, காதலாகி கசிந்து மனமுருகி காதலாகி மறந்துட்டேனே. என்னையா இது? இறை வணக்கம். எழுதுறியா? எழுதுறேன். ஆமா, இது என்ன பெட்ஷீட் எல்லாம் கட்டிட்டு இருக்க? அது எப்படி போட்டுப்ப? பெட்ஷீட் இல்ல சார், லுங்கி, அங்குமார். முதல்ல அதை கழட்டு, பேண்ட மாட்டு, லவ் தானா வரும். ஆமா, ஃபில்டர் வில்ஸ் பாக்கெட்டா வாங்க, என்ன விலை? ஐயோ, என் மானத்தை வாங்காதீங்க சார், ஃப்ரீ. கத்தி பெட்டி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. இப்போதைக்கு இது போதும். நீ என்ன பண்ற? நீ காதலிக்கிறேன்னு சொன்னிய, அந்த பொண்ண விடாம துரத்து. அவ ஓட மாட்டேங்கிறாளே. ஐயோ, துரத்துனா அது இல்லப்பா, அவ எங்க போறாளோ ஃபாலோ பண்ணு. அவ எங்க போறாளோ ஃபாலோ போ. தொலைஞ்சாயிவன். குட் மார்னிங் பாப்பா. குட் மார்னிங். என்ன இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு கார்ல போக போறது இல்லையா? சரிதான், வீட்டுல 1க்கு 2 கார் நிக்குது. நீ தினமும் பள்ளிக்கூடத்துக்கு பஸ்லயே போய்கிட்டு இருக்குது. ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலை என்ன ஆகுறது? நான் பஸ்ல போகல, தினம் பிரதாப் கூட மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கேன். யார் அந்த பிரதாப்? என் புது ஃப்ரெண்ட். புது ஃப்ரெண்ட்ஸா? நம்பாத பாப்பா, பழைய ஃப்ரெண்டுகளை நம்பினாலே காலை வாரி விட்டுறாளுங்க. நல்ல நிலைமையில இருந்தேன்னா இன்னைக்கு டிரைவரா இருக்கிறேன்னா அது அவங்க கட்டிக்கிட்ட புண்ணியம். அதுவும் உங்க வீட்டுல. வேண்டாம் பாப்பா, நம்பாத. எல்லாரும் அயோக்கியனுங்க. எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு மணி. பை பை. பை பை. அதுவும் சரிதான், நீ இந்த காலத்து பொண்ணு. புதுசா என்னென்னமோ தோணும் மனசுல. காதல் மன்னா, ஜெமினி கணேசா, வாயா வா. இதோ வந்துட்டேன் குருவே. யோ, வீடியோ கொடுத்துட்டு போயா. யோ, வியாபாரம் முக்கியம், விவகாரம் தான் முக்கியம். குடு குடு குடு. என்னையா
உன் காதல் வேற என்னாச்சு? கல்யாண பரிசு ஆயிடுச்சுங்க. நீ காதலிக்கிற பொண்ணோட அக்கா உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? இல்ல சார். ஏக்கம், ஏமாற்றம், விரக்தியோட உச்சிக்கே போயிட்டேன் சார். புடிச்சுக்க. இதோ இவன் காதல் கீதல்னு பேசிக்கிட்டு எத்தனை பொண்ணுங்க கிட்ட சுருப்பால அடி வாங்கியிருக்கான் தெரியுமா? இத இவன் மூஞ்சியில காரி தொப்பாத பொண்ணுங்களே கிடையாது. ஆமா, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இவங்க 2 பேருக்கும் வெக்கமானமே இல்லன்னு தெரியுது. அது இல்லையா, பொறுமை வேணும்னு தெரியுது. அது போட்டோம், நீ காதலிக்கிறேன்னு சொன்னி அந்த பொண்ணு அது ஏழை விட்டு போனா, பணக்கார விட்டு போனா. சுமாரான பணக்காரங்க தான், ஆனா சொந்த வீடு இருக்கு.